வணக்கம். குருகுல கதை எடுத்த உடனே ஒரு கதை தான். குருகுலத்தில் படித்து முடிச்சுட்டு சீடன் புறப்படுறான். வெளியில் எங்கேயும் எல்லா இடமும் இருட்டாக இருக்குது. வழியில் அவனுக்கு வெளிச்சம் வேணும் இல்லையா, அவன் நடந்து போகிறதுக்கு. அப்போ குருகிட்ட கேட்கும்போது குரு ஒரு மெழுகுவத்தியை கொடுக்காராம். அந்த மெழுகுவத்தியை அந்த மெழுகுவத்தியோட ஒளி ஒரு அடி வரை தான் அந்த வெளிச்சம் தெரியுது. அப்போ அந்த சீடன் கேட்டானா, குருவே, நான் ரொம்ப தூரம் போகணும், ஆனால் இந்த மெழுகுவத்தி ஒரு அடி தான் தூரம் தான் வெளிச்சம் தெரியுது, நான் இதை எப்படி இதை வச்சுக்கிட்டு போவேன்னு கேட்டானா. அப்போ குரு சொன்னாராம், முதல்ல நீ இந்த ஒரு அடி தூரத்தை அந்த வெளிச்சத்துலேயே நட, அங்கு அடுத்த ஒரு அடிக்கான வெளிச்சம் கிடைக்கும், அடி அடியாக நடந்தால் இறுதி வரை வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதே தான் நம் வாழ்க்கை பயணத்திலையும் எது விளக்காக செயல்பட்டால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், நம் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்பதுதான் இந்த பதிவு. அண்ணல் காந்தியடிகள் இருக்கார் இல்லையா, அவரை கவர்ந்த ஒரு கவிதை இருக்கான். அது என்ன கவிதைனா, குஜராத்தி கவிஞர் எழுதிய நரசிவ் மேத்தா அப்படின்னு ஒருத்தர் குஜராத்தி கவிஞர், அவர் எழுதிய ஒரு கவிதை. அதனுடைய சாராம்சம் பாருங்க. இறைவா, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்றேன், இருந்தாலும் கோபம், பழி தீர்க்கும் குணம், காழ்ப்புணர்ச்சி இவையெல்லாம் என்னிடமிருந்து நீங்கவே இல்லை என்றால் வாழ்க்கை பயனில்லாது போகுமே அப்படின்னு சொன்னாராம். தினந்தோறும் நான் கோவில் சென்று மலர்கள் கொண்டு இறைவனை வழிபடுகிறேன். வழிபட்டாலும் சுயநலம், பேராசை, பற்று, ஆணவம் அனைத்தும் என்னிடம் இருந்தால் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளும் தந்திரமாகும் தானே. நீண்ட நேரம் தியானம் செய்து பிரார்த்தனை செய்தாலும் அன்பு, கருணை, இரக்கம் எனக்கு இயல்பாக இல்லாமல் போனால் எனது பக்தி உண்மையான பக்தி இல்லை என்றாகுமே. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதை நான் அறியவில்லை என்றால் என் வாழ்க்கை முழுவதும் வீணாகுவது போல்தானே என்பது அந்த கவிதையினுடைய சாராம்சம். இப்போ நம்ம வாழ்க்கை பயணத்திற்கு ஒளி கொடுக்கும் விளக்கு எதுன்னு புரியுது இல்லையா? அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா, எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறான்னு நான் நினச்சோம்னா, நம்ம யார் மேலேயும் நமக்கு கோபம் வராது, காழ்ப்புணர்ச்சி வராது, பொறாமை வராது, துவேஷம் வராது. இதை நம்ம எப்போதுமே அன்பு, கருணை, இரக்கம்ங்கிற மனசில் நல்ல விஷயங்களை வச்சுக்கணும். பேராசை, இப்போது இதை இன்னொன்று இருக்குது. இப்போ 7 விதமான பாவம் இருக்காம். அதெல்லாம் என்னென்னா, அதிகமான காமம், அதிகமாக சாப்பிடுதல், பேராசை, சோம்பல், கோபம், பொறாமை, தற்பெருமை ஆகிய 7 பாவத்தை நாம் விடாமல் அது வாழ்க்கையில் வச்சுட்டே இருந்தோம்னா, நாம் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும், எத்தனை பேர் கடவுள்கிட்ட போய் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும், என்ன விரதம் இருந்தாலும், கோயிலுக்கு போனாலும் பயனில்லை அப்படின்னு இது சொல்லப்படுது. சரி, இதுக்காக பெரிய மகானாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லைங்க. சாமானிய மனுஷங்களை நாம் கடைபிடிக்க நம்ம இதை நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயம் நம்மாலேயும் நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும். தாமஸ் ஏ கெம்பிஸ் அப்படின்னு ஒரு கிறித்துவ எழுத்தாளர், அவர் இமிட்டேஷன் ஆஃப் கிறிஸ்ட் என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்க வேண்டிய, வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய 2 விஷயம் இருக்குங்க எல்லா மனுஷங்களுக்கும். ஒன்று என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வாழ்வின் இறுதியான நாள் என்று நினச்சிக்கிட்டு இயன்ற அளவு நல்லது செய்யுங்க. இன்றைக்கி தான் நமக்கு கடைசி நாள், நாளைக்கு நமக்கு தெரியாது, நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கும் நம்ம கெடுதலே பண்ண மனசு வராதான், நல்லதை செஞ்சுருவோம் அப்படின்னு வந்துருமா. 2வது என்ன செய்யணுமா, பரமமண்டலத்தை அடைந்து பரமபிதா முன் வாழ்வதாக நினைக்க வேண்டுமா. இப்போது அவர் கிறிஸ்துவருங்கிறனால பரமமண்டலம் பரமபிதான்னு சொல்கிறாரு. சரி, நான் இப்போ இதே இஸ்லாமியர்களாக இருந்தால் அல்லான்னு நினச்சிக்கோங்க, அல்லா முன்னால் வாழ்வதாக மனசில் நினச்சிக்கொள்ளுங்க. இந்துவாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான தெய்வம் எதுவோ அதன் முன் வாழ்வதாக நினச்சிக்கோங்க. மொத்தத்தில் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதன் முன் வாழ்வதாக நினைத்து கொண்டால் நாம் தப்பே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான். அப்போ இந்த 2 விஷயத்தை தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறார். சரி, நீங்கள் உண்மையாக வெளிப்படையாக இருந்து பாருங்களேன், அதனால் நிறைய எதிர்ப்பு வரும். அதற்காகலாம் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் மாற்றிக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை கொண்டு நமக்கு தரும். உங்கள் குவாலிட்டியை பார்த்து பிறர் பொறாமைப்படலாம், எப்போ இவன் என்ன இப்படி இருக்கான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லலாம்.
ஆனால் அந்த பொறாமை ஆகிட்டே நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு திருஷ்டி வச்சுருவானோன்னு பயந்துக்கிட்டு குவாலிட்டியை மறந்து விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள். இந்த யார் எப்படி பேசினாலும், யார் எப்படி நடந்தாலும், நமக்கு எது நடந்தாலும் நம் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையை புறமே ஒளிமயம் தாமுங்க. மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான்னு வேதங்கள் எல்லாமே சொல்லுது. இதில் நம் நல்ல குணத்தால் இன்பம் அதிகமாகும் இல்லையா? அது இல்லாமல் கெட்ட பழக்கங்கள், நல்ல கெட்ட குணங்கள் இருந்தால் துன்பம் அதிகமாகும். இந்த இன்ப துன்பம் விகிதம் எல்லாம் நம் கையில் தான் உள்ளது. வாழ்வில் வெளிச்சம் என்றால் என்ன அர்த்தம்? ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். வாழ்வில் பயம் இல்லாமல் இருங்க. ஏன்னா நாம் சரியாக நடந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கோபம் இல்லாமல் இருங்க. எந்த கோபம் வரும்போதும் மனசை மாற்றிக்கிட்டு நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம் வாழ்க்கை நல்லா ஒளிமயமாக இருக்கணும்னா இந்த சின்ன விஷயமான இந்த கோபத்தை நம்ம விட்டுருவோமே அப்படின்னு மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. பற்றுட்டு இருங்கள்னா துறவி மாதிரி இருக்க சொல்லலை. மிதமாக, அதாவது உணவு, உறக்கம், உடல் இன்பம் இவற்றையெல்லாம் மிகையாக அனுபவிக்காமல் மிதமாக அனுபவிக்க பழகி கொள்ளணுமா. நியாயமான ஆசைப்படணும், கண்டிப்பாக படணும். ஆசைப்பட்டதை அடையணும், அதுதானே வாழ்க்கை. ஆனால் அடைந்ததை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நாம் அனுபவிப்போம். அதோட பிறருக்கும் அதை பகிரணுமா. அதுதான் நல்ல வாழ்க்கையாம். அப்புறம் என்னங்க, உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை தான். இப்போது நமக்கு இப்போ தமிழ் நாவலஸ் சேனல் சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம மறந்து போன விஷயம், வாழ்க்கையில் நான் மறந்து போன விஷயம், நம்ம நிறைய உணர்ச்சி வசப்படுவோம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எப்போ பாரு ஒரே ஓட்டம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கனால நாம் முன்னேறணுங்கிற ஒரு வெறி தான். அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டஸை பற்றியே நம்ம நினச்சிட்டு, நம்ம பிள்ளைங்க குடும்பம்னு நம்ம நினச்சிட்டு, அதனால் நிறைய பகைகள் நம்ம சம்பாதிப்போம், நிறைய பேர் விரோதத்தை சம்பாதிப்போம். இதெல்லாம் வாழ்க்கை இல்லை. ஏன்னா காலம்ங்கிறது குறுகியது. அதான் சொன்ன மாதிரி இன்றைய தான் கடைசி அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நாம் தப்பே செய்ய மாட்டோம். நல்ல மனுஷங்களா, நல்ல மனம் உள்ளவங்களாக தான் நம்ம இருப்போம். எந்த விதத்துலையும் நாம் தப்பு பண்ணவே மாட்டோம். இதற்கு இதைத்தான் நான் தமிழ் நாவலஸ் சேனல் உங்களுக்கு நினைவூட்டுகிறது. வேற ஒன்றும் இல்லை. இது வழிகாட்டலை, நினைவூட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா இப்படி இருந்து பார்த்தா வாழ்க்கையே மாறும், வாழ்க்கையே வெளிச்சமாகும். அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேணும்? வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும், நாம் இருக்கிற வரை சந்தோஷமாக இருக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கணும். இதுதானே நம்மளுடைய ஒரே ஒரு சாராம்சம் இல்லையா? நம்ம வாழ்க்கையினுடைய பொருள், அர்த்தம் எதுனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் இனிமேல் நாம் முயற்சி செய்வோம். நான் உடனே நம்ம மாறிடணும்னு சொல்லலை, முயற்சி தானே. முயற்சி செஞ்சால் இதுக்கு நமக்கு அது கிடைக்கக்கூடிய நல்ல பலன் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் போது நம்ம கட்டாயம் அதிலிருந்து விலகவே மாட்டோம் இல்லையா? அந்த நல்ல விஷயத்துலேருந்து நம்ம விலகவே மாட்டோம். அதனால் எல்லோருமே நல்ல விஷயமாக நல்ல குணங்களை வளர்த்துக்கொண்டு எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்று எல்லோர் மேலேயும் நம்ம மதர் தெரேசா மாதிரி பெரிய மகான்கள் மாதிரி நம்ம இருக்க முடியாட்டாலும் நாம் மற்றவர்கள் மீது விரோதம் கொள்ளாமல், கோபப்படாமல், எரிச்சல் படாமல், பழிக்கு பழி வாங்குவோங்கிற அந்த குணங்களை எல்லாம் விட்டு நாம் இருந்தால் நம் காலம், நம் வாழ்க்கை வெளிச்சமாகும் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.